இந்திரகுமார், இந்த 40 நம்பிக்கை தமிழ்நாட்டில் எங்களுக்கு அதிகம் தான் அப்படின்னு குமரகுரு சொல்லுவார். அப்போ அந்த எண்ணம் தான் நிறைய பிரதிபலிக்குதுன்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்லை, இந்த மோடி குறித்தான என்ன ஓட்டங்கள், மோடி பேசுகின்ற கருத்துக்கள் அப்படின்ற எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கடைசியாக அவர் எங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னா 2 விஷயத்தில் வந்து தான் முரண்படுறாரு. ஒன்று சோசலிசம், இன்னொன்று செக்குலரிசம். இது குறித்து விவாதங்கள் வரும்போது பாஜக ஆதரவாளர்களும் பாஜக காரர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஸ்டியூஷன்லேயே இல்லாத வார்த்தை சோசியலிஸ்டும் செக்குலரும், இந்த 2 வார்த்தைகளையும் இந்திரா காந்தி வந்து திடீர்னு உள்ள நுழைச்சிட்டாங்க, அதை பார்லிமெண்ட்ல அவங்க டேபிள் பண்ணல, டிஸ்கஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அம்பேத்கர் வந்து அவருடைய நண்பர் ப்ரொஃபசர் ஷா என்பவருக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்ஸ், கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட் அப்படின்னா இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கான அவை. அந்த அவையில அம்பேத்கர் சொன்ன வரி, அப்பார்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் we also have directive principles of state policy to which I have drawn attention are not socialistic in their direction and content. I fail to understand what more socialism can be added. சோசியலிசம்ன்ற வார்த்தையை சேர்க்கணும்னு சொல்லும்போது, நான் டிபிஎஸ்பின்ற ஒட்டுமொத்த கொள்கை உருவாக்குறதே உங்க கையில கொடுத்திருக்கேன், இதை விட ஒரு பெரிய சோசியலிச கருத்து இந்த அரசியல் சாசனத்துல என்ன எழுதிட முடியும்? இது சோசியலிசம். ரெண்டாவது செக்குலரிசத்துக்கு அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, HV காமத் அப்படின்றவர் ரொம்ப முற்போக்காளர், கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்டவர். அவர் என்ன சொல்றாரு, காட்ன்ற வார்த்தையை வந்து இன்வோக் பண்ணி ஆரம்பிக்கணும் ஆர்டிகல் 1 அப்படின்னு சொல்றாரு. அப்ப அம்பேத்கர் அதை கடுமையாக எதிர்க்கிறார். அந்த அமெண்ட்மெண்ட்டை நீங்க இன்ட்ரோடியூஸே பண்ணாதீங்க அப்படின்னு அம்பேத்கர் சொன்னார். அந்த அம்பேத்கரின் வழியில் நடக்கக்கூடிய மோடி ஏன் வந்து செக்குலரிசம் என்ற வார்த்தையை பார்த்து பயப்படுகிறார், ஏன் சோசியலிசம் என்கின்ற வார்த்தையை பார்த்து பயப்படுகிறார் அப்படின்னா, சோசியலிசம் என்கின்ற வார்த்தை இவர்கள் 10 வருஷத்துல, அதாவது 60 வருஷத்துல செய்யாத 10 வருஷத்துல செஞ்சேன்னு சொல்றாங்க இல்லையா, இந்த 10 வருஷத்துல இவங்க செஞ்ச ஒரு முக்கியமான விஷயம் இந்த சோசியலிசம் என்ற வார்த்தையை பெரிய கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த சோசியலிசம் என்ற வார்த்தை அவங்களை அச்சுறுத்துகிறது. ஏன்னா இந்த ஸ்பெக்ட்ரம் குறித்து சொல்லும் பொழுது ஒரு விஷயம் சொல்றாங்க, நீங்க கொள்கை சார்ந்து இதெல்லாம் பேசுறீங்க, கான்ஸ்டியூஷனே இல்லாம ஆயிடும், ஜனநாயகத்துக்கே ஆபத்துன்றீங்க. அவங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எளிய மக்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அதை நாங்க பேசுறோம், டாய்லெட் வரைக்கும் நாங்க தான் கட்ட வேண்டியிருக்கு, குடிநீர் வரைக்கும் நாங்க தான் தர வேண்டியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு சொல்றாங்க 23,000 கோடி மினிமம் பேலன்ஸ் இல்லன்னு பெனால்டி வசூல் பண்ணிருக்கோம்னு டேட்டா சொல்றாங்க. 23,000 கோடி மினிமம் பேலன்ஸ் இல்லாம வசூலிக்கப்பட்டது அம்பானி அக்கௌண்டா, அதானி அக்கௌண்டா, இல்ல ஏன் அக்கௌண்டா? ஏழைகளோட அக்கௌண்ட். ஏழைகளோட அக்கௌண்ட்ல அவங்க 100 ரூபாய் கூட வச்சிருக்க முடியாம, அது மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் கூட மெயின்டைன் பண்ண முடியாம வச்சிருக்காங்க. அந்த பணத்திலிருந்து 23,000 கோடியை சுரண்டி இருக்கிறார்கள். 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்களுடைய பாலிசி என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா, விவசாய கடன் தள்ளுபடி செய்யக்கூடாது, மகளிர் சுய உதவி குழு கடன்களை தள்ளுபடி செய்யக்கூடாது, கல்வி கடனை தள்ளுபடி செய்யக்கூடாது. ஆனா அதானி அம்பானியும் திருப்பி செலுத்த வக்குள்ள அம்பானி அதானிகள் திருப்பி செலுத்த தேவையில்லைன்னு ரைட் ஆஃப் பண்ணது யார் காசு? ஏழைகள் காசு தானே. ஏன் அப்பவுட் காசு? இதை பார்த்துட்டு இருக்கிற மக்களோட அப்பவுட் காசு தானே. அந்த அப்பவுட் காசை தாரவாக்குற உரிமை இவருக்கு யார் கொடுத்தா? கான்ஸ்டிடியூஷன் கொடுக்கல, அம்பேத்கர் கொடுக்கல. அதனாலதான் இவர் சோசியலிசம் வார்த்தையை பார்த்து அலறுகிறார், பீதி அடைந்திருக்கிறார். ரைட். இது ஒரு இந்த நல்ல அழகா ஒரு ஆர்குமெண்ட் வைக்க வேண்டிய இடத்துல இவ்வளவு எமோஷனல் ஆகி அப்பனும் விட்டு அதெல்லாம் எதுக்கு கொண்டு வரீங்க? அது என்ன எமோஷனல்? அது எங்க அப்பா அவசியமே இல்ல. இந்த ஒரு பிஸ்கட் சார், இந்த ஒரு பிஸ்கட்டுக்கு 8% வரி கட்டிட்டு இருக்கேன். நான் சாப்பிடுற 2 இட்லிக்கு 10% வரி கட்டிட்டு இருக்கேன். என்னுடைய தேசத்தினுடைய காசு, அது என் மக்களுடைய காசு. அதான் எந்தையும் தாயும் மகிழ்ந்து. ஏன் இத நான் சுட்டி காட்டுறேன்னா தப்பு ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்றது அதே விதமான எமோஷன்ஸ் அவர் வேற ஒரு இடத்துல வைக்கிறாரு, அந்த எமோஷன் தப்புன்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. நான் பதில் சொல்றேன் சார். இப்போ வந்து இந்த எமோஷன் அப்படின்றதுக்கும் அவர் காட்டுற எமோஷன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு முக்கியமான பத்திரிகையில் என்ன சொல்றாங்கன்னா, ரிசர்வேஷன் சாதி அடிப்படை தானே, அதை பத்தி பேசும்போது ஏன் வந்து மதத்தை வைத்து பேசக்கூடாது, அது கருத்துரிமை இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் மதம் என்பதை தனிநபர் உரிமையாக கொடுத்திருக்கிறது. அந்த தனிநபர் உரிமை குறித்து பேசுவதற்கான தகுதி யாருக்குமே கிடையாதுன்ற மறுப்ப அரசியல் சாசனம் சொல்லுது. ஆனா ரிசர்வேஷன்ன்றது அரசியல் சாசன மேண்டேட், அரசியல் சாசன நிர்பந்தம். அதை பற்றி நாம பேசுறோம். ஆனா அவர் அரசியல் சாசனத்துக்கு முரணா பேசுறாரு. அந்த இடத்துல தான் மோடியோட எமோஷன்றது முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்றேன்.